சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே தெங்கலேற்றி பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. என்னப்பா தம்பி, இதுதான் தோட்டத்து வீடாண்ணா? ஆமாப்பா, இதுதான் நம்ம தோட்டத்து வீடு. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? இல்லண்ணா, எனக்கு ஞாபகம் இல்ல. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குண்ணா. நான் உள்ள போய் பாக்கட்டுமா? இல்லப்பா, வீட்டை இன்னும் சுத்தம் பண்ண இல்ல. வரலான்னு முடிவு எடுத்துட்டு அப்படியே வந்து நின்னாச்சு. இனிதான் சுத்தம் பண்ணி கழுவி விடணும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம்ப்பா. அப்படியாண்ணா? ஆமாப்பா, நீ அது வரைக்கும் நம்ம தோட்டத்தை சுத்தி பாரு. அஸ்வின், தம்பிக்கு தோட்டத்தை சுத்தி காமிப்பா. அந்த ட்ரங்கு பெட்டி எல்லாம் அந்த மரத்தடியில கொண்டு போய் வைப்பா. சரி அஸ்வின். ரோசப்பு, நீங்க எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. நான் இந்த பையல கொண்டு போய் அந்த பக்கம் வைக்கேன். சரிங்க, வீட்டை இப்ப சுத்தம் பண்ணிடுறேன். சுத்தம் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிமா, பிள்ளைகள் உடனே பசிக்குதுங்க. சரிங்க, நான் செய்ய. அதுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கு ஏதாவது எடுத்து வந்து கொடுங்க. சரி ரோசப்பு, அதை நான் பாத்துக்கிட்டேன். நெட்ட மாதிரி ஒற்றை கம்பு தொடப்பெல்லாம் எங்க இருக்கு? ஏக்கா இறங்கும் போது எடுத்துட்டு வராம கார்ல வச்சுட்டு வந்தேனே. இருங்கக்கா, ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நெட்ட மாதிரி எடுத்துட்டு வா. அப்படியே பாத்திரம் எல்லாம் காருக்குள்ள தான் கிடக்கு, அதையும் தூக்கிட்டு வந்துரு. சரோஜா, நீயும் போ. சரிக்கா. குஷ்பு, நீ வா, கதை திறந்துட்டு உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். சரிக்கா, வா போ. இந்த சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் இவ்வளவு கூட வந்து கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா நான் எதுக்காக இங்க வர போறேன்? நம்ம வீட்ல நம்ம ராசாத்தி மாதிரி இருந்திருக்கலாம். இந்த குடிசையில வந்து தங்கி இருக்க என்ன இருக்குது? காரியம் ஆகணும்னா கழுத காலையும் பிடிச்சுதான் ஆகணும். எல்லாவளும் நடிக்காளுவ, நம்மளும் சேர்ந்து நடிப்போம். டேய் சூர்யா, இதுதான் நான் தென்னமரம். நல்லா பாத்துக்கடா. இதுல இருந்து தான் இறங்கி கிடைக்கும். அப்படியா அஸ்வின்? அதான் அஸ்வின், ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுலதான் எனக்கு எல்லாமே மறந்துருச்சுடா. ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அஸ்வின், இந்த மரமும் ஹைட்டா தானே இருக்கு. அப்போ அதுல என்ன வரும்? இல்ல அஸ்வின். அப்படியா? எப்படி இருக்கும்? வீட்டுக்கு அண்ணா எடுத்துட்டு வந்து தந்தாங்க. அதுல தண்ணி இருந்துச்சு அஸ்வின். என்னது, மடப்பைய மருமகனா? அப்படின்னா என்ன அஸ்வின்? சரி அஸ்வின். என்ன அஸ்வின்? ஏன் அஸ்வின்? அப்படியா? ஆனா நம்ம வீட்டுல இருக்கும்போது பாத்ரூம்ல நீ தானடா குளிக்க வச்சு விட்ட. அப்படியா? அம்மா கூட வா. ஏன் அஸ்வின்? முதுகுல? அப்படியா? சரி அஸ்வின். இதே மாதிரி வேற ஏதாவது இருந்தா சொல்லித்தா அஸ்வின். அது ஏன்? சரி அஸ்வின். ஏன்? எதுக்கு? நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் நான் மட்டும் தனியா எதையுமே செய்யக்கூடாது?
சரி அஸ்வின். தம்பி சூர்யா, என்னண்ணா உன்னை இப்படி சிரிச்ச முகத்தோட பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்பவுமே இனி இப்படியே இரு. எல்லாத்துக்கும் காரணம் அஸ்வின் தானா? அவன் ரொம்ப நல்ல பையன்பா. அவன் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டு நட. சின்ன பையன்ல இருந்து அவன் தான் உன் கூட இருந்திருக்கான். ஆமாண்ணா, அஸ்வின் அதான் சொன்னான். அவன் கூட இருந்ததுனாலதான் நீ இவ்வளவு அழகான பொறுப்பான பிள்ளையா வளர்ந்திருக்கா. இன்னையும் அவன் கூட இருந்தவன் சொல்றதெல்லாம் கேட்டு நடப்பா. நல்ல பையன் நல்லதுதான் சொல்லி தருவான். சரிங்கண்ணா. சரிப்பா, தம்பிய பத்திரமா பாத்துக்க. பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இரு தம்பி. அப்புறம் கை செலவுக்கு ஏதாவது பண்ண வேணுமாப்பா? ஒரு 2000 3000 தரட்டுமா? என்ன எனக்கு எதுக்குன்னா பணம்? என்னைதான் நீங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறீங்களே, நான் என்னன்னா செலவு பண்ண போறேன்? இல்லப்பா, ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்குறதுக்கு தேவைப்படும்ல? இல்லண்ணா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேண்ணா. தம்பி, முன்னாடிலாம் நீ ஏதாவது கை செலவுக்கு பணம் தாங்கன்னு கேப்பா. அதான் இப்போ ஏதாவது வேணுமான்னு கேட்டேன்ப்பா. அண்ணா, நான் தான் எல்லாத்தையும் இப்போ மறந்துட்டேன்ல. எங்கேயும் போக போறது இல்ல, வீட்டுல தானே இருக்க போறேன், இல்லைன்னா தோட்டத்துல இருக்க போறேன். செலவுக்குலாம் பணம் எதுவுமே வேண்டாம்ண்ணா. தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். சரிப்பா தம்பி. சரிப்பா, இதோ ஒரு நிமிஷம் வெட்டிட்டு உடனே கூப்பிடி. தம்பி இருப்பா, அண்ணே இப்போ வெட்டி எடுத்துட்டு வாரேன். சரிங்கண்ணா. பணம் எதுக்கு அஸ்வின்? அப்படியா அஸ்வின்? அப்போ எனக்கு மறந்து போன ஞாபகத்தை வாங்க முடியுமா? சொல்லு அஸ்வின், அதை வச்சு வாங்க முடியுமா? அஸ்வின், என்னாச்சு? உனக்கு பணம் தான் முக்கியமா? அப்போ நான் முக்கியம் இல்லையா? பூரா மச்சா சல்லுனுதா வீசுதுங்க அங்கம் பூரா. ஏ பொண்ணு வாசம் புரு வாசம் மச்சா பூசிக்கலாம் கட்டிக்கங்க காலம் பூரா. செண்டு பூசிக்கலாம் கட்டிக்கங்க காலம் பூரா. தன்னை நானே எம்மா தன்னை நானே தன்னை நானே எம்மா தன்னை நானே. சரோஜினி. ஐயோ மாமா. என்ன மாமா? பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்னாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? மாமா, அது தோட்டத்துக்கு வந்திருக்கோம்ல, அதான் மாமா இதெல்லாம் பார்த்த உடனே பாட்டு பாடினேன். அப்படியா? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் பாடுறா. தேங்க்ஸ் மாமா. ஆனா நீ இங்கே இருக்க போறது இல்ல, உங்க வீட்டுக்கு தான் போறாத ஞாபகம் வச்சுக்க. சரி மாமா. நானே நம்மளையும் சேர்த்து தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாவளே, எப்படி சண்டை போடுறது எப்படி பிரிஞ்சு போறதுன்னு யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கேன். உனக்கு எந்த கவலையும் இருந்த மாதிரி இல்லையே, சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கிய. மாமா, எனக்கும் கவலையா இருக்கு மாமா. நானும் மனுஷி தானே. தோட்டத்தை பார்த்த உடனே சந்தோஷமா இருந்துச்சு மாமா, அதான் சும்மா பாட்டு பாடினேன். சும்மா பாடுறது சரிதான், ஞாபகம் இருக்கட்டும். எல்லாம் எப்படிலாம் சண்டை போடலாம், பிரச்சனை எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இரு.
சரி மாமா. எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எப்படி பிரச்சனை பண்ண முடியும்? எல்லாரும் தனித்தனியா இருந்தாதான் பிரச்சனை பண்ணிட்டேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கணும். ஒன்னா இருக்கும்போது சின்னதா ஏதாவது பண்ணாலும் பெரிய பிரச்சனையா வரும். இதுதான் ஈஸி சரோஜினி. அதனால இங்க வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணி இப்படியே வீட்டுக்கு போறதுக்கு பாரு. என்ன நான் சொன்னது புரியுதா? சரி மாமா, எனக்கு இப்ப எந்த ஐடியாவும் கிடைக்கல. நீங்க ஏதா இருந்தா சொல்லுங்க. நானும் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன ஐடியா மாமா? இங்க பாரு சரோஜினி, இங்க வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். எல்லாம் அடுப்புலதான் பொங்க வேண்டியிருக்கும். நீ போய் அவங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படி இப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காத. ஏன் காய்கறி கூட வெட்டி கொடுக்க கூடாது. நீ பாட்டுக்க அந்த வீட்டுக்கு எதிரில் இருக்கலாம் மரம், அதுல போய் உட்காந்துக்க. அவங்க கூப்பிட்டாலும் உடனே எழுப்பி போவாத. எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது என்னால வேலை செய்ய முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு. அதுவோ அடுப்புல எல்லாம் என்னால சமைக்க முடியாது, வெக்க அடிக்குது, எனக்கு பக்கத்துல வந்து இருக்க முடியலன்னு சொல்லு. அவியலே கோபப்படுவாவ, அப்படியே சண்டை வந்துடும். குறிப்பா குஷ் பண்ணி கூப்பிட்டாவனா சுத்தமா நீ அந்த பக்கமே போயிடாத. மாமா, இப்பெல்லாம் நான் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன். உன்னை யார் வேலை செய்ய சொன்னது? நான் செய்ய சொன்னனும். இல்ல மாமா, நான் வீட்டுல தனியாவே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதான் அவிய கூட போய் கொஞ்சம் கூட மாட வேலை செஞ்சேன் மாமா. இதெல்லாம் எனக்கு பார்க்க சரியா தெரியல சரோஜினி. நீ எங்க வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா இல்ல இங்க இருக்கலாம்னு நினைக்கிறியா? வேலை செய்யாதன்னு சொல்லியிருக்கேன், செஞ்சு கொடுத்தா என்ன அர்த்தம்? இனியாது அப்படிலாம் செய்யாத சரியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிரு. இல்லன்னா அந்த மரத்து மூட்டில போய் படுத்துக்க. கேட்டவனா எனக்கு முடியல உடம்புக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லு. சரி மாமா. ஆனா எங்க அக்கா யஸ்வாலே அவியட்டையும் சண்டை போடு. அன்னைக்கு மட்டும் 2 பேரும் ரூம்ல சண்டை போட்டுட்டு இருந்திய, அதே மாதிரி உங்க அக்கா கிட்டையும் சண்டை போடு. யார் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசு. அப்பதான் எல்லாரும் மொத்தமா சேர்ந்துட்டு உன்னைய துரத்துவாவ. நான் உன்னை போன்னு சொன்னாலும் அப்பதான் இவளும் சம்மதிப்பாவ. சரி மாமா. மாமா எதுக்கு இப்படி சொல்லி தரவ? நான் தான் முதல்ல வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா எனக்கே இப்ப இந்த வீட்டுலதான் இருக்கணும்னு தோணுது, பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. ஆனா மாமாக்கு ஏன் அங்க இருக்கிறது பிடிக்கல? என்னை எப்ப பார்த்தாலும் துரத்துறதுலயே குறிக்கோளா இருக்காவ. மாமா சொல்லிட்டாவங்களுக்காக நான் அப்படிலாம் இனிமே யார்ட்டையும் நடந்துக்கவே கூடாது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். மாமாவே என்னை துரத்துனா கூட இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால நல்லா வேலை செஞ்சு கொடுக்கணும். வேலை செய்யும்போது மாமா பார்த்துட்டு என்ன பண்றது? மாமா இருக்கும்போது மட்டும் வேலை செஞ்சிடக்கூடாது. இல்லாம இருக்கும்போது நல்லா வேலை செஞ்சு எல்லாரும் கூட நல்லா பேசி வாங்கி இருக்கணும். என்னவே டூர் இது? நல்லாவே இல்ல. தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலே நம்ம அடிக்கடி தோட்டத்துக்கு தானே வருவோம். இப்போ தோட்டத்துக்கே டூருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன ஜாலி இருக்கு? இத போய் நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லதான் முடியுமா? வெளியூருக்கு போனாலும் ஒரு 4 நாள் வேணா டூர் கூட்டிட்டு போவாங்களா? ஆனா இது அப்படி இல்ல. ஒரு மாசத்துக்கு நம்ம இங்கதான் இருக்க போறோம். நம்ம தோட்டத்துல என்ன இல்ல எல்லாம் இருக்கு. தினமும் ஒரு இடத்துல உட்காந்து விளையாடலாம். புது வீடு, புது இடம், ஜாலியா இருக்கும். இங்கதான் நம்ம ராத்திரி தூங்க போறோம். அதுவும் எல்லாரும் ஒரே இடத்துல படுத்து தூங்க போறோம். நல்லா இருக்கும் பே. நல்லாதான் இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம தோட்டத்துல போய் தங்கணும்னு சொன்னா நல்லா இருக்குமா? அவ்வளவு கிண்டல் பண்ணுவாளுவே.
சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து ஆட்டம் போடுறேங்கிற பேர்ல எல்லாத்தையும் முறிச்சு போட்டுற கூடாதுன்னு. அதனால கவனமா விளையாடுவோம்.